குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்க்கணும். ஏன் இந்த குற்றப்பரம்பரைன்னு அறிவிச்சான் பிரிட்டிஷ்காரனை எதிர்த்து இந்த முக்குளத்தோர் சமுதாயம் தொடர்ந்த யுத்தத்தை அவனால சமாளிக்க முடியாதனால தான் இந்த சட்டத்தை அறிவிச்சான். அவனால முடியல. இது ஆண்டாண்டு காலமா இருக்கு. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன் வரும்போதே அதை எதிர்த்தவர்கள், பிரிட்டிஷ் சிஸ்டத்தை எதிர்த்தவர்கள் தேவர் சமுதாயத்தினர் தான் என்பது பல பேருக்கு தெரியாது. மதுரையில விளக்குத்தூண்ல தான் முதல் காவல் நிலையம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் அங்கேதான் வந்துச்சு. அது வரைக்கும் மதுரையினுடைய காவல் உரிமையை பெற்றவர்கள் புறமலைக்கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. ரொம்ப குறிப்பா கீழக்குயில்குடி கிராமத்தை சார்ந்த அந்த சமூக இளைஞர்கள் தான் மதுரைக்கான காவல் உரிமையை பெற்றவங்க. காவல் டாக்ஸ் கொடுக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். அந்த மரபு வழியாக பாரம்பரியமாக இருந்ததை மாற்றி போலீஸ் ஸ்டேஷன், ஜுடிஷியரி, ஜட்ஜி, கோர்ட்டுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பிரிட்டிஷ்காரன் திணிக்கும் போது மதுரையில் போலீஸ் ஸ்டேஷன் வருது. அப்போ இவங்கெல்லாம் போய் அதை அப்ஜெக்ட் பண்றாங்க, எதிர்க்கிறாங்க. நாங்க தானே காவக்காரங்க. காவல் உரிமை என்பது விட்டு கொடுக்குற உரிமை இல்லை, அது ஒரு பிரஸ்டீஜ். கருப்பசாமி ஐயனாருக்கே காவல் தெய்வம் தான் பேரு. அப்படி விட்டு கொடுக்க கூடாது என்று போராடியதை இவர்களை பல பேரை சுட்டு தள்ளினாங்க, சிறையில் அடைச்சாங்க. குயில்குடி கிராமத்தை சார்ந்த இளைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆணையும் அப்படியே கட்டி தூக்கிட்டு போய் கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல வச்சிருந்தாங்க. கீழக்குயில்குடி கிராமத்தை சேர்ந்தோம். சித்திரவதை முகாம்னு பேரு, கான்சென்ட்ரேஷன் கேம்ப். ஏன்னா இந்த காவல் உரிமை அவங்க கேட்டாங்க அப்படிங்கிறதுனால. வரி கட்ட மறுத்தாங்கன்றதுனால தான் பெருங்காமநல்லூர்ல அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய, உயிர் பலி கொடுக்க வேண்டியது. தமிழ்நாட்டின் ஜாலியன் வாலாபாக் என்று